சிவசிவ திருச்சிற்றம்பலம். பாவச் செயல்கள் யாவை? பாகம் 20. இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம். உழைக்கிற உடல் சோர்வு இல்லாமல் உழைப்பதற்கு அதற்கு உரிய கட்டணமா பாங்கில் பசி வேளைகளில் மட்டும் உணவு உண்ணாது இருப்பதும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகிற அறியாமையும், நள்ளிரவில் உணவு உண்கின்ற இல்லறத்தானின் செயலும் பாவச் செயல்கள் ஆகும். இதனை சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 349 பாடலில் அருளியுள்ளார்கள். இனி இப்பாடலை காண்போம். வேலை தோறும் வினை செயல் வேண்டியே கூலி என்று இறைமெய்க்கு கொடுத்திடான், சால உண்ணும் சலக்கனும் தாமத வேளையில் 5 பின் உணும் வீணனும் என்பதாகும். இப்பாடலில் வரும் இறை என்பது பொதுவாக உணவை குறித்தாலும் பறவை விலங்குகளின் உணவையே இறை என்பது மரபு. மெய் என்றால் உடம்பு, சாலை என்றால் மிகுதியாக, வேலை என்றால் நேரம், பொழுது என்று பொருள். வேலை 5 என்றால் இது 15 நாழிகையை குறிக்கும். ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்கள் கொண்ட கால அளவு. 15 நாழிகை என்றால் 6 மணி நேரம். மாலை 6 மணி முதல் 15 நாழிகை நேரத்தை கணக்கிட்டால் நள்ளிரவு 12 மணி ஆகும். அந்த நேரம் உறங்குவதற்கு உரியது. அது உண்பதற்கு உரிய நேரம் அன்று. வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் முன்னிரவில் இரவு 8 மணிக்கு முன்பே உணவு உட்கொள்வது உடல் நலத்திற்கு உகந்தது. திருச்சிற்றம்பலம்.